ததோய். சரி, நாங்கள் ஃபஸ்ட்டு நான் தான் கொண்டு தத்தோயின்னு கூப்பிட்டேன். நீங்கள் செகண்ட் ஆகிட்டீங்களா? பரவாயில்ல செல்வங்களே. நீங்கள் முதல் இடத்தை பிடிப்பது எனக்கு நான் முதல் இடத்தை பிடித்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அதான் நாங்கள் முதல் இடத்தை பிடித்தால் உங்களுக்கு சந்தோஷமா? ஆம் செல்வங்களே. ஓகே, இறைவன் இன்னைக்கு வணக்கம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வணக்கம் செய்ய முன்வருகிறேன். பின்னோக்கி போல முன்னோக்கி வருகிறேன். தாத்தா, நீங்கள் ரொம்ப உஷார் தாத்தா. வாங்க, நீங்கள் தாத்தாக்கு நீங்கள் கடவுளுக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிடுறீங்க. தாத்தா, கடவுளுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிடுறீங்க. அப்போ கடவுளுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆசை வரும். என் மகன் முதலில் என்னை வணங்கிவிட்டு தான் குழந்தைகளை வணங்கப் போகிறான் என்று கடவுளுக்கு உங்கள் மேல் ஒரு நல்லெண்ணம் வந்தாலே வரும். என்ன நல்லெண்ணம் வந்தாலும் ஆட்டு இதாக சொல்கிறீங்க, வரணும். இல்லைனாக்கா இச்சா தொலையை துவச்சி போட்டுருவேன். நேற்றா அது குழந்தைங்க பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. உங்களுக்கு தான் தெரியுமே செல்வங்களே, வயசாகி போச்சு. வயசாகிட்ட பிறகு நான் குழந்தைய மாதிரி தான். சின்னத்துக்கெல்லாம் கோச்சிக்குவேன், சின்னத்துக்கெல்லாம் அழுவேன். தாத்தா, என்ன உக்காந்து யோசிச்சுக்கிறீங்க? பேசுவீங்கன்னு பார்த்தாக்கா. இல்லை, நான் ஏதோ பேசுறதுக்கு தான் வந்தேன். உங்கள்கிட்ட நான் செல்லமாக பேசிக்கன்னு நான் என்னத்தை பேச வந்தேன்னே மறந்துட்டேன். நானாக மறக்கலை. யாரும் அவர்கள் நினைவை, அவர் எண்ணங்களை மறக்க முடியாது. அதுவாக மறைந்து போகும். நான் எதையாவது ஒன்றை நினைத்து கொள்ளலாம். முயற்சி செய்து அந்த பழைய நினைவுகளை நம் விருப்பப்பட்டதை எதை பேச வேண்டும் நினைத்தோமோ அதை யோசித்து அதை நினைத்து கொள்ளலாம். ஆனால் நாம நம்மை மறந்து விட முடியாது. மறப்பது எல்லாம் நம்மைக்கு அப்பாற்பட்டது. நம்மை அறியாமலே நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓ, ஐம் வெரி சாரி, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோமே, நாம மறக்கவில்லை. மருதி நம்மில் ஆட்கொண்டு நம் நினைவுகளையும் எண்ணங்களையும் அது கவரப் பண்ணி விட்டுருக்கிறது. ஓகே, அந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் ரொம்ப சந்தோஷமாக பேசினதோடனே நான் கோட்டை விட்டுட்டேன். நான் என்ன பேச வந்தேன்னு கோட்டை விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் யோசிக்கிறேன். ஞாபகம் வந்தாக்கா தொடர்ந்து பேசுகிறேன். இல்லை என்றால் இதோடு முடித்து கொள்கிறேன். ஞாபகம் வரும்போது நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஓகே செல்வங்களே. ஞாபகம் வரவில்லை பாருங்கள். ஞாபகம் கூட அதுவாகத்தான் வருகிறது. எப்படி நாம் ஒன்றை பற்றி மறந்து ஒன்றை அதுவாக மறக்க வைக்கிறதோ, அதே மாதிரி நாம் நினைத்ததை கூட உடனே வரவழைக்க முடிவதில்லை. அது இவ்வளோ நேரம் நான் யோசித்து கொண்டிருக்கிறேன், எதை பற்றி நான் பேச வந்தேன் என்று.
முடியவில்லை. அது கூட தானா ஞாபகம் வரும். காத்திருப்போம்.